அம்மா முத்தாரம்மா என்ன சாமி இந்த மச்சரேசி வனமாதி மகேந்திரகிரி பட்டணத்தில் மன்னனான மகிடாசுரன் ஆண்டு வருகின்றான். ஓ, மகிடாசுரன் ஆண்டு வருகிறான். அந்த மன்னனான மகிடாசுரன் மட்டுமல்ல, சரி, அவங்க அண்ணன் தம்பி 4 பேர். சரி, எல்லாத்துக்கும் மூத்தவன் தான் இந்த மகிடாசுரன். அந்த மகிடாசுரன் தான் மச்சரிசி வனத்தை ஆண்டு வருகிறான். சரி, அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் அம்மா அந்த மன்னனான மகிடாசுரன் அந்த மச்சரிசி வனத்திலே வந்து அவனங்க எப்படி ஆண்டு வருகின்றான்? எப்படி ஆண்டு வருகிறான்? மனக்குதிரைதானோ மந்திரி மறுமலை தலைவர் மந்திரி மறுமலை தலைவர் படைத்தலைவர். வெட்டும்படை 1 கோடியாம், வீரப்படை 1 கோடியாம், கையால் படை 1 கோடியாம், காலால் படை 1 கோடியாம், யானை கட்டும் மண்டபமாம், குதிரை கட்டும் டையங்களாம். அப்படி அங்க இருக்கக்கூடிய அந்த மன்னனான மகிடாசுரன் அந்த மச்சரிசி வனத்திலே வந்து அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் மேலும் அவருக்கு எப்படி ஆண்டு வருகின்றார்? எப்படி ஆண்டு வருகிறார்? அவருக்கு ஒன்றாம் நல்ல வடித்தனமா 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 அங்கே போரை புகார் வடியாடா வடியா வடித்தனமா
அவளுக்கு 1ஆம் படித்தளமாம் ஒய்யார சாவடியம் 2ஆம் படித்தளமாம் பத்திரக்கால் மண்டபம்மா 3ஆம் படித்தளமாம் முத்துவர்ண மேடைகளும் அந்த மன்னனான மகிடாசூரன் அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் ஆமா ஒரு நாள் தினத்திலே சாப்பிட்டு இழைப்பாரி சரி மந்திரிகளோடு உப்பளிக்கும் மேடையிலே உலாவி கொண்டே இருக்க ஆமா மகிடாசுரன் என்ன யாக்கடையிலே என்றால் அதாவது அவன் ஆலோசனை பேசிக் கொண்டிருக்கும் போது சரி ஒரு மனிதன் இறந்தவனை 4 பேரு சுமந்து கொண்டு போறாங்க இவன் மேல உப்பரிக்கையில் இருந்து பார்க்க கொட்டு மேல சட்டத்தோடு இவன் ஐலேசா ஐலேசா ஐலேசான்னு தூக்கிட்டு போறாங்க பூமாலையெல்லாம் போட்டு தூக்கிட்டு போறாங்க ஆமா மகிடாசுரன் பார்த்தான் சரி அப்பா மந்திரி என்ன ஏன்பா ஒருவனை இப்படி 4 பேர் தூக்கிட்டு போறாங்க மன்னா சரி அதாவது ஒரு மனிதன் சரி செத்து சிவலோக பதிவு அடைந்து விட்டான் சரி அவனை இடுகாடான சுடுகாட்டுக்கு கொண்டு போறாங்க சுடுகாட்டுக்கா கொண்டு போறாங்க ஆமா சரி இடுகாடான சுடுகாட்டுல வச்சு சரி எரிச்சு சரி அவன் சாம்பலை கூட ஆத்துல கொண்டு கரைச்சிருவாங்க சாம்பலை கூட கரைச்சிருவாங்கடா ஆமா நாளைக்கு நானும் ஆண்டு மடைஞ்சிருவானா ஒரு நாளைக்கு நீங்களும் சாகத்தான் போறீங்க சரி 4 பேர் தூக்கி கொண்டு போடத்தான் போறோம் அப்படி நான் மாண்டு மடைந்து விட்டால் இந்த மச்ச அரிசி வனத்தையே யார் இருந்து அரசாழ்வார் நீங்க போனா சரி உங்களுக்கு ஒரு மந்திரி இருக்காம பார்க்க மாட்டான் அதெல்லாம் வேண்டாம் சரி நான் என்றென்றைக்கும் நானே இருந்து அரசாள வேண்டும் ஓ என்றைக்கும் சாகாமல் வாழ வேண்டும்னு ஆசைப்படுதான் இந்த பூமியிலே சாகாமல் இருக்க வேண்டும் சபாஸ் அப்படி சாகாமல் இருக்குன்னா என்ன செய்யலாம் அதாவது நீங்கள் சாகாமல் இருக்கணும்னா சரி நான் வேணா ஒரு வழியை சொல்றேன் என்ன வழி ஒரு நேரத்துக்கு 25 இட்லி சாப்பிடணும் ஒரு நேரத்துக்கு ஆமா சரி ஆளுநர் வளர்ப்பாடு பேர் ஆகாம 120 வயசு வரைக்கும் இருப்பீங்க அப்ப 25 இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வயசு கூடாதோ வயசு கொடுக்க செய்யும் அப்போ ஒரு நாளைக்கு சாக்காலம் வரதானே செய்யும் அதாவது நீங்க சாகாம இருக்கணும்னா சரி நீங்க உலகத்தில பிறக்காம இருக்கணும் அதான் பூமியில பிறந்தாச்சு அப்ப ஒரு நாளைக்கு சாக்காலம் தலைமையில உண்டு அன்று எழுதிய எழுத்த இன்று அடிச்சு எழுத யாராலும் முடியாது ஆமா சாகாம யாருமே இருக்க முடியாது அம்மா பிரம்மன் எழுதும் போது சரி அவன் ஸ்ட்ராங்கா எழுதிடுவாரு அவன் எழுத்த யாராலையும் அழிக்க முடியாது ஆமா அதனால சாகாம யாருமே இருக்க முடியாது மண்டா இப்ப காலக்காலம் இருக்கான் சரி அவனுக்கு சாக்காலம் எப்படி வேணாலும் வரலாம் சரி பொம்பளை கையினாலும் வரலாம் அப்படியா ஆமா சரி அதனால யாருக்கு சாக்காலம் எப்படி வரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது சரி மன்னனான மகிடாசுரன் பார்த்தான் சரி அப்படி சாகாமலே இருக்க வேண்டுமே என்றால் ஆமா அந்த சங்கரனையை சென்று பார்க்க வேண்டும் அப்படி ஓடு அந்த ஆதி கிரேக்கென்ற பகவானையே வேண்டேன் தவம் இருந்தால் சாகாத வரம் வாங்கலாம்ல ஆண்டவனிடத்திலே சாகாத வரம் வாங்கி வந்தார் சரி அதாவது சதா சிவனை போல் நாமளும் வாழலாம அப்படின்னு மந்திரி மன்னங்கட்ட யோசனை சொல்லலாம் சரி மன்னனான மகிடாசுரன் பார்த்தார் அப்படி நாம சாகாமலே இருக்க வேண்டுமே என்று ஆமா தவம் இருக்க வேண்டுமே என்று தவம் இருக்க வேண்டும் என்று மந்திரியை வரவழைத்தான் சரி தங்கமுடி தான் தரித்து தானே அரசு ஆளும் என்றார் பொன்ன முடி தான் தரித்து முதலத்து ஆளும் மந்திரி நாட்டையும் செங்கோலையும் அதோ மந்திரி கையில கொடுத்துட்டான் ஏன் அண்ணன் தம்பிட்ட ஒப்படைக்க வேண்டியதானே அதாடி யார்கிட்ட கொடுத்தாலும் அண்ணன் தம்பிட்ட கொடுக்க கூடாது எதுக்கே ஒப்படைக்க கூடாது அவன் நாடு நகரம் பொண்ணு பொருள் சரி அத்தனையும் கொடுத்தாலும் கூட திரும்பி வாங்கிடலாம் சரி அவன் பொண்டாட்டி பிள்ளை அவன் ஒப்படைக்க கூடாது ஏன் ஒப்படைச்சா என்ன குடும்பத்தை பெருக்கி வச்சிருவாரோ அதனால முதலுக்கு மாசம் வந்து சேரும் அப்ப அண்ணன் தம்பிட்ட ஒப்படைக்க கூடாது ஆமா அப்ப மந்திரிட்ட ஒப்படைச்சிருவோமா அது மந்திரிட்ட ஒப்படைச்சுன்னு வச்சுக்கோ சரி அது நீங்க வர்றது வரைக்கும் பாதுகாப்பா இருக்கும் ஆமா அப்படி மந்திரிடத்திலே ஒப்படைத்து விட்டு சரி காவி உடை அணிந்தான் கழுத்திலே உத்திராட்ச மாலை அணிந்தான் கையிலே பிடித்தான் கவக்கட்டை எதுக்கு கவக்கட்டை முள்ளு தூக்கவா அது ஊன்றுகோலியா ஓ தவம் இருப்பதற்கு ஊன்றுகோல் அப்படி தவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி ஆமா மூவாசையுமே வெறுத்தான் எம்மா என்ன மூவாசை வெறுத்தான்னு சொன்னேன் சரி மூவாசை என்னென்ன ஆசையெல்லாம் வெறுத்தான் ஒன்று மண்ணாசை ஓ மண்ணாசையை வெறுத்துட்டான் இரண்டாவது பொன்னாசை பொருள் ஆசைய மறந்துட்டான் மூன்றாவது பெண் ஆசை சரி
அப்படி வாசையுமே வெறுத்தார். எம்மா என்ன இப்ப நீ சொன்ன ஒரு 3 ஆசை. சரி, அதுல ஒரு மனிதன் மண்ணாசையா மறந்துடலாம், பொருள் ஆசைய சுலோகமா மறந்துடலாம். சரி, பாலா போற பெண்ணாசைய மறக்க முடியாது. அது பெண்ணாசை வெறுத்தவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமா, அதை வெறுக்கவும் முடியாது. வெறுக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்ணாசைய வெறுத்த நம்மகிட்ட ஒரு ஆள் இருக்கு. தாரக்காரன் சரி சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் சரி அந்த ஆதிகளை கண்ட பகவானைய வேண்டி தாளக்காரன் மனைவியை வெறுத்துட்டான்னு சொல்றேன். சரி, வயசாகிட்டுது. சரி, அவன் பொண்டாட்டி அவனுக்கு செலவுக்கு துட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, அதனால வீட்டுல ஒரே சண்டை. சரி, இனிமே பொண்டாட்டி வேண்டாம்னு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கான். அதனால வெறுத்துட்டாரு. அதனால வெறுத்துட்டான்னு சொன்னேன். சரி, சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆமா மன்னனான மகிடாசூரன் அவன் அங்கே எங்கே வருகின்றான்? அவன் எங்கே வருகிறான்? அவன் மற்ற முடிந்தே மகிடாசூரன் காண்டாவன சோலை விட்டு ஆமா பாசி படர்ந்த மலை அவ பங்குனித்தோர் ஓடும் மலை ஊசி உயர்ந்த மலை ஒத்துராட்சம் காய்க்கும் மலை அந்த இமயமலை அடிவாரத்திலே வந்து சரி அவங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் ஆமா அந்த ஆதிகளை கண்ட பகவானையே வேண்டி ஷபாஸ் பாரத்தவன் செய்ய வேண்டுமே என்று சொல்லி பாரத்தவன் செய்வதற்கு அவன் அங்கு எப்படியே தவம் இருந்து வருகின்றான். அந்த மகிடாசூரன் தவம் எப்படி இருக்கிறான்? அவன் அரோகர அரணை சிவசிவா சிவனை என்று அவன் சிவபெருமான நினைத்து தவம் இருக்கிறான். அடி தவம் இருந்து வர ஆமோ அந்த மகிடாசுரன் தவநிலையாகப்பட்டது முற்றி பெற்று அவன் செய்யக்கூடிய தவநிலை முற்றி பெற்று அது கைலாச பருவதமே வருகின்றது. சரி அந்த கைலாச பருவதமே வர ஆமோ ஆதிகளை கண்ட பகவான் பார்த்தார். சரி நந்தி தேவரை வரவழைத்து நந்தி பகவானை அழைத்தார். அந்த மன்னனான மகிடாசுரனை ஆமா இங்க இருக்கக்கூடிய கைலாச பருவதம் மீதான் அழைத்து வர வேண்டும். சரி இங்கு வைத்து அவனுக்கு என்ன வரம் கொடுக்கணுமோ கொடுக்கலாமே. ஆமா அப்படி நந்தி தேவரிடத்திலே சொல்ல நந்தி பகவான் ஆண்டவன் சொல்ல தட்டாமல் சரி இமயமலை அடிவாரத்துக்கு வருகிறார். அந்த மன்னனான மகிடாசுரனை அழைக்க வேண்டுமே என்று சொல்லி சரி இமயமலை அடிவாரத்திலே வந்து ஆமா அப்படி அங்க இருக்கக்கூடிய நந்தி தேவர் பார்த்தார். சரி மகிடாசுரனை கண்ணிலே கண்டு மகிடாசுரனை கண்ணிலே கண்டு அவர் அங்கு எப்படி அழைக்கின்றார்? அந்த நந்தி பகவான் மகிடாசுரனை எப்படி அழைக்கிறார்? கம்பம் விட்டு கீழிறங்கி மகிடாசுரா கம்பம் விட்டு
கம்பத்தை விட்டு கீழே இறங்குன்னு சொல்றாரு. மகிடாசுரன் காதுல கேட்டான். நந்தி பகவான் சொல்லும் போது சரி மகிடாசுரன் காதுல கேட்கிறான். இந்த இடத்துல வந்து நம்ம கம்பத்தை விட்டு கீழே இறங்கின்னு சொல்ல வேண்டுமே என்றால் ஆண்டவன் தான் வந்திருப்பார், பகவான் தான் வந்திருப்பாரு. அம்மா அப்படியே இருந்தாலும் சரி நாம கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வரக்கூடாது. என்ன பசக்குன்னு இறங்கிடக்கூடாது. சரி ஒருவேளை ஆண்டவன் வரவில்லைன்னா சரி நாம ஆண்டவனை பார்க்க முடியாது, நம்ம தவம் கலைஞ்சு போகும். சரி அதனால பசக்குன்னு இறங்கிடக்கூடாதுன்னு மேல இருக்கான். அது மேல இருந்து கேட்காம். 1000 முழ கம்பத்தில இருந்து என்ன கேட்காம்? ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, நான் கேட்டவரும் தருவீரானால் ஏ சுவாமி 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 இறங்கி வருவேயா. நான் கேட்கக்கூடிய வரத்தை தந்தால் கம்பத்தை விட்டு கீழே இறங்குவேன். அப்படி இல்லையா நான் மேலதான் நீ கீழதான், நான் கம்பத்து மேலதான் நீங்க கீழே தான் நிக்கணும் அப்படின்னு மகிடாசுரன் சொன்னான். சரி நீ வரம் கொடுத்தா கம்பத்தை விட்டு இறங்குவேன், இறங்கி வருவேன். அல்லது நான் மேலதான் 1000 முழ கம்பத்து மேல இருப்பேன். நீங்க கீழே நின்று கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீ கீழே இருந்து கூப்பாடு போகும். சரி அப்படின்னா அப்பதான் நந்தி தேவர் பார்த்தார். சரி இப்போது அவன் கேட்கக்கூடிய வரத்தை நம்ம தரேன்னு சொல்லல. அம்மா கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வரமாட்டான். இவனே கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாது, அழைச்சிட்டு போக முடியாது. சரி அப்பா மகிடாசுரா, என்னையா நீ கேட்கக்கூடிய வரத்தை நான் உனக்கு தர்றேன்பா. சரி முதல்ல கம்பத்தை விட்டு கீழே இறங்கு. ஐயா என்ன வந்திருப்பது யாரோ? வந்திருப்பது பகவான் தான் வந்திருக்கு. பகவான் தான் வந்திருக்கீங்களா? ஆமா. சரி முதல்ல கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வா. சரி அப்படி வடமல கண்டு கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வந்தார். மகுடாசுரன் 1000 முழ கம்பத்தை விட்டு மலன்னு கீழே இறங்கினான். நந்தி தேவரை ஏறிட்டு பார்த்தான். சரி பகவான் தான் வந்திருக்கேன்னு சொன்னாரு. இவரு மாட்டு முகத்தோட இருக்காரு, மாட்டு முகத்தோட தான் இருக்காரு. பின்னால வாழை ஆட்டுதாரு. சரி நாலு ஆட்டுதாரோ? ஆமா. நீ யாருப்பா, எங்க இருந்து வந்திருக்க? இவரு பகவான் இல்ல. பகவான் இல்லையே. ஆமா. எதுக்காக என்னுடைய தவத்தை கெடுப்பதற்கு பின்னாடி வந்திருக்கியா? எப்பா மகிடாசுரா, என்ன உன் தவத்தை வச்சு சரி ஆண்டவன் உன்னை கையோடு அழைத்து வர சொன்னார். சரி நான் உன்னை அழைத்து போக வந்திருக்கிறேன். என்ன அழைச்சிட்டு போக வந்திருக்கீங்களா? நீ என்னை நம்பி சரி என் பின்னால வா. ஏன் பகவான் வரலையா? பகவான் இன்னைக்கு வரமாட்டாரு. ஏன் வரமாட்டாரு? அவருக்கு இன்னைக்கு சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரி, அவருக்கு சிவ பூஜை இருக்கு. சரி அதனால அழைத்து வர சொன்னாரு. நான் உன்னை அழைத்து போக வந்திருக்கேன். சரி என் பின்னால வா, உன்னை ஆண்டவன் கிட்ட கொண்டு விட்டுருது. உங்க பின்னாடி வந்து என்ன கைலாசத்தை கொண்டு விட்டுருவீங்களா? வேற கைலாசத்துல கொண்டு விட்டுருது. சரி அப்படியா? ஆமா. அது ஜங்ஷன் கைலாசம் வரணும்ல. நீ எந்த கைலாசத்தை சொல்ற? அந்த ஆதி கிரேக்கண்ட பகவான் இருக்காரு கைலாச மலை. ஆமா, அந்த கைலாச மலையை சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சரி அந்த மகிடாசுரன் நந்தி பகவான் கிட்ட கேட்டது சரி. சரி நீ என்கிட்ட என்ன சொன்ன? கைலாசத்துல கொண்டு விட்டுருவியான்னு. நான் கேட்டதுனால இந்த கைலாசம் கொண்டு விட்டுருதேன்னு சொல்றீங்களோ? அதுக்குதான் உனக்கு அடிக்கடி டவுன் பஸ் இருக்கு, கொண்டு விட்டுருது. அப்படியா? ஆமா. நான் கேட்கலையா? ஓ, அந்த மகிடாசுரன் நந்தி பகவான் கிட்ட கேட்கிறாரு. நந்தி பகவான் கேட்காரு. ஆதி பொண்ணு வள்ளி கைலாசத்துல கொண்டு விட்டுருதுங்க. சரி சரி அது இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து ஆமா கைலாச பருவதம் செல்ல வேண்டுமே என்று சரி அவர் எங்க வருகின்றார்? நந்தி பகவானும் மகிடாசுரன் எங்க வருகிறார்? அவர் அத்தமான தானகேமோ
மகிடாசுரன் பின்னடர்ந்தார். ஆமா, முன்னும் பின்னுமா நடந்து வாராங்க. அப்படி இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து சரி அது கைலாச பருவதமே வர, ஆமோ அந்த கைலாச பருவதத்திலே வந்து சரி வடக்கு வாசல் கோட்டையிலே வந்து நந்தி தேவர் பார்த்தார். ஆமா, அப்பா மகிடாசுரா, ஏ மகிடாசுரா, இதான் கைலாசம். ஓ இதுதான் கைலாசமா? ஆமா, கைலாசம் அழகா இருக்கு. சரி சரி, அப்ப இதான் கைலாசமா? ஆமா. அப்ப பகவான் எங்க இருக்காரு? ஓ பகவான் தான் வடக்கு கோட்டை வாசல்ல இருக்காரு. அவர்தான் பகவானா? அவர்தான் பகவான். உங்களுக்கு பார்த்த அடையாளம் பூரா அங்கதான் இருக்கு. ஆமா, அப்ப அவர்தான் பகவானா? அம்மோ அம்மா, உனக்கு என்ன வர வேண்டுமோ நீ பகவான்கிட்ட போய் கேளு. சரி, நீ கேட்கக்கூடிய வரத்தை உனக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர் தருவார். ஐயா நந்தி பகவானே, என்ன ஏன் இதுக்கப்புறம் நீ வரமாட்டீரா? இதுக்கப்புறம் ஏன் வேலை கிடையாது. ஓ இதுக்கப்புறம் உங்க வேலை கிடையாது. ஆமா, அப்ப ஆண்டவன் கிட்ட போய் வரம் கேட்குது, நான் தான் கிட்ட போய் கேட்கணும். நீதான் போய் கேட்கணும். சரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஆமோ மகிடாசுரன் ஓடி வருகின்றான். சரி, அப்படி ஓடி வந்து ஓடோடி வந்து பகவானுடைய பாதத்துல வந்து விழுந்துட்டான். இவன் அங்கிருந்து வந்தான். சரி, பகவான் பாதத்துல சாசான அப்பா மகிடாசுரா, எழுந்தரிப்பா. ஆமா, உனக்கு என்ன வர வேண்டுமோ என்கிட்ட கேளு. சரி, நீ கேட்கக்கூடிய வரத்தை இல்லை என்று சொல்லாமல் உனக்கு தருகின்றேன். உனக்கு நாடு நகரம் பொண்ணும் பொருள் சரி, எது வேண்டுமானாலும் கேளு, இந்த ஆண்டவன் தாரை. எனக்கு நாடு நகரம் சொத்து சுகம் ஏகப்பட்டது இருக்கு. அப்படியானால் ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்கும் போது சரி, என்ன நினைத்து தவம் இருந்தியப்பா? என்ன காரணம்? ஐயா பகவானே, எனக்கு என்ன வர வேண்டும் என்று தெரியுமா? என்னப்பா உனக்கு வர வேண்டும்? நான் என்றென்றைக்கும் சாகாமலே இருக்க வேண்டும். என்ன என்றைக்கு சாகாம இருக்கணுமா? சாகாம இருக்கணும். ஏ மகிடாசுரா, என்ன நீ கேட்கக்கூடிய வரமே புதுசா இருக்கப்பா. புதுசாதான் இருக்கு. உலகத்திலே ஒரு மனிதன், சரி, ஜீவராசிகள் என்னைக்கு பிறந்தாலும் சரி சரி, ஒரு நாளைக்கு சாக்காலம் எல்லாத்துக்கும் உண்டு, வரதனை செய்யும். நீ மட்டும் சாகாமல் இருந்து என்னப்பா செய்ய போற? ஐயா பகவானே, அது எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு சாகாத வரம் தான் வேணும். சரி, அப்படிங்க யாருக்குமே அந்த வரத்தை கொடுக்கலையா? எப்பா இதுவரைக்கும் நான் யாருக்கும் கொடுத்ததும் இல்லை. சரி, எனக்கு கொடுத்திருந்தாலும் ஞாபகமும் இல்லை. என்றும் 16 வயதுடைய மார்க்கண்டேயனுக்கு அந்த வரத்தை கொடுத்தீங்கல்ல? ஆமா, ஒரு நேரத்துல அந்த மார்க்கண்டேயனுக்கு கொடுத்தது உண்மைதான். அப்படி கொடுக்கும் போது சரி, இந்த மகிடாசுரனுக்கும் கொடுத்தா என்ன? அவன் கேட்கறதுலயும் நியாயம் இருக்குல்ல? ஆமா, அண்ணன் ஒரு காலத்திலே, சரி, அதாவது என்றைக்கும் 16 வயசு மார்க்கண்டேயனுக்கு சரி சாகாத வரம் கொடுத்திருக்கிறாரு. சரி, இந்த மகிடாசுரன் அதை நினைச்சுதான் அவனும் கேட்கான். அப்ப எனக்கும் கொடுத்தா என்ன? எனக்கு கொடுத்தாலும் ஆகாதான். உனக்கும் அந்த வர வேணுமா? சரி, ஆனா இங்க இருக்கக்கூடிய 33 கோடி முனிவர்கள் தேவர்கள், ஆமா 48,000 ரிஷிமார்கள், சரி, மும்மூர்த்தியே 1000 வருடத்துக்கு ஒரு முறை செத்து செத்து புழைச்சிட்டு இருக்கோம். ஆமா, உனக்கு சாகாத வர வேணுமா? நீ சாகாத வரம் மட்டும் கேட்கற. சரி சரி, கொடுத்துருவோம். கொடுத்துருவோமே. அப்பா மகிடாசுரா, ஏ மகிடாசுரா, ஆயுரேனை வருணே வரட்டோ, வருண மாட்டோ, வருண மாட்டோ, வருண மாட்டோ, அடைய மானோ கண்டே, வருண மாட்டோ. உனக்கு 1000 வருடம் மட்டும் அழியாத வரம் தருகின்றேன். 1001 வருடம் பிறக்கும் போது சரி, உனக்கு அழிவு காலம் உண்டு. அந்த 1001 வருடத்துல அழிவு காலம் வெற்றி இருக்கு. உனக்கு கண்டிப்பா உண்டு உண்டு.
சரி சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் பார்த்தான். ஆமா ஐயா பகவானே, என்னய்யா நான் 1000 வருட காலம் அழியாம இருந்த அது போதாதா? 1000 வருடம் அழியாமல் இருந்தால் சரி ஆடாத ஆட்டமும் ஆடலாம், பாடாத பாட்டும் பாடி முடிச்சிடலாம். சரி 1000 வருடம் அழியாமல் இருந்தால் மட்டும் போதும். அது போதாதா? அது போதும். அதோடு விடுவானா? சரி அப்படி 1001ஆம் வருடத்துல ஆமா எனக்கு அழிவு காலம் இருக்கக்கூடிய நாளையில் எனக்கு அழிவு காலம் வருகிற போது எனக்கு எப்பேற்பட்ட வர வேண்டும் என்று தெரியுமா? எப்பேற்பட்ட வர வேண்டும் மகிடா? ஐயா பகவானே, என்ன என்ன நான் ஆண்களாலே சாக மாட்டேன், சாகவே மாட்டேன், சாகவே மாட்டேன், ஆயுதத்தால் சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆயுதத்தால் சாக மாட்டேன், சாக சாகக்கூடாது. பகலிலையும் சாக மாட்டேன். நான் இரவிலும் சாகக்கூடாது. வீட்டுக்குள்ளையும் சாக மாட்டேன். வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் சாக மாட்டேன். வெளியில வந்தாலும் சாக மாட்டேன். ஆமா, அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும். ஷபாஸ். அது மட்டும் போதாது. சரி, அதே மீறி யாராவது என் மீது என்னுடைய தலை அறுத்தால், ஒரு தலை அறுத்தால் எனக்கு மறுதலை முளைக்கணும். அறுக்க அறுக்க தலை முளைக்க வேண்டும். அரைக்கீரை வர வேண்டும். அரைக்கீரை பிறவி வேண்டும். சண்டாளப்பாவி வர எப்படி கேட்காம பாரு. சரி, அவனுக்கு சாக்காயம் என்பதே வரக்கூடாது. சரி, ஆயுதத்தை கொண்டு வெட்டினாலும் சாகக்கூடாது. சாகக்கூடாது. வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது. சரி, வெளியில வந்தாலும் சாகக்கூடாது. சரி, தேவர்கள் மூவர்கள் கைனாலும் சாக்காலும் வரக்கூடாது. வரக்கூடாது. ஆமா, அதோடு விட்டானா? அதே மீறி யாராவது ஆமோ ஆயுதத்தை கொண்டு என்னுடைய உடம்பிலே தாக்கினால், ஆயுதத்தை கொண்டு என் உடம்பிலே தாக்கினால், ஒரு சொட்டு உதிரமாகப்பட்டது உச்ச பூமியிலே விழுந்தால் 1000 மகிழனாக பிறக்க வேண்டும். அதே மாதிரி 2 சொட்டு ரத்தம் இந்த பூமியிலே விழுந்தால் 2000 மகிழனாக வடிவெடுக்க வேண்டும். அப்படி 10 சொட்டு ரத்தம் வாழ பூமியிலே விழுந்தால் 10,000 மகிழனாக வடிவெடுக்க வேண்டும். அப்படி போடு. எங்கே பார்த்தாலும் மகிடாசுரனாக இருக்க வேண்டும். எங்கே பார்த்தாலும் மகிடாசுரனா காட்சி அளிக்கணும். அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும். ஷபாஸ். அது மட்டும் போதாது. ஐயா பகவானே, இந்த கைலாசத்துல உங்களை சுத்தி இருக்காங்களே, இவங்கெல்லாம் யாரு? இவரெல்லாம் எனக்கு பாதப்பணிவீடு செய்யக்கூடிய தேவர்கள். தேவர்களா? ஆமா. இந்த 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் அனைவர்களும் ஆமா எனக்கு அடிமையாக்கி வர வேண்டும். மகிடாசுரா, என்ன சாகாத வரம் கேட்ட. சரி, சாகாத வரம் உனக்கு கொடுத்தாச்சு. சரி, இந்த தேவர்களை அடிமையாக்க வரமா ஏப்பா கேட்க எனக்கு பணிவிட செய்ய ஆள் வேண்டாமா? ஐயா பகவானே, நானும் 1000 வருட காலம் அடியாம இருக்க போறேன். ஆமா, அதனால கொஞ்ச நாளுக்கு எனக்கு எவன வேலை செய்யட்டுமே. அப்படி கேட்க. சரி, சரி, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சரி ஆதி கிரேக்கண்ட பகவான் பார்த்தார். ஆமா, இந்த தேவர்கள் முனிவர்களே உனக்கு அடிமையாக்கி வர வேணுமா? தேவர்களை முனிவர்களை அடிமையாக்கி வரமா கேட்க. அவங்களும் உனக்கு வர வேணுமா? ஆமா. அப்படி தந்தேன் தந்தேன் என்றே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த மகிடாசுரன் கேட்டவர் அத்தனையும் கொடுத்தாச்சு. சரி,